ஸோ என்னோட லைஃப்பில் நான் இந்த பாசிட்டிவ்லாம் வந்து பார்த்ததில்ல. நான் ரொம்ப பயந்த சுபாவம், வெளியெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படிலாம் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு தடையும் சப்போர்ட் பண்ணி உன்னால் முடியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாதனை சொன்னார், ஒவ்வொரு பொண்ணும் அடுப்பங்கரையில் தான் மட்டும்தான் இருப்பாங்க, வெளியெல்லாம் வரமாட்டாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சு வெளியே போனதுக்கு அப்படி தான் இருக்க போகிறேன்னு மேம் சொன்னாங்க. அப்போல்லாம் இல்லை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீ படித்தா மட்டும் உனக்கு அந்த இது பேருக்கு பின்னாடி மட்டும்தான் டிகிரி போடுவேன். வெஸ்டேஜ் வாய்ப்பு எடுத்து சூப்பராக எடுத்து பண்ணு. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கோ, அதை கற்றுக்கோ, அது வந்து உன்னோட டீமுக்கு கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் எந்த நேரத்துலலாம் டிமோட்டிவ் ஆகணும் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் வெஸ்டேஜில் இந்த இடத்துக்கு அதாவது கார் வாங்குற நிலைமைக்கு கன்ஃபார்ம் எனக்கு சீட்டாக இருக்குது. 100% கேரண்டி இருக்குது. பட் இந்த இடத்துக்கு நான் இந்த டைம் வந்து நிற்கிறேன்னா இது வரைக்கும் என் கனவுல இல்லை. எப்படி நினச்சிக்கணும் பார்க்கணும், நான் வந்து நிற்பேன். இதேமாரி என்னோட ஒரு சிஸ்டர்னே சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்னு நினச்சி பார்க்கல. அவங்க கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நான் அந்த ஷோரூம் வந்து அந்த உள்ள போய் பார்க்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு நிறையா ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிப்பேன். ட்ரீம் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள், கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாலாம் எங்கே வாங்க முடியாது. நம்ம பேக்ரவுண்ட் அப்படி ஜஸ்ட்டு நம்ம பஸ் காசு கூட வந்தாலும் கூட மணி நீடாக இருக்குது, எப்படிலாம் வாங்க முடியும்னு யோசிச்சலாம். இந்த காரை பார்த்ததுக்கப்புறம் அந்த வைராகியம் வெறியும் உள்ளே வந்துருச்சு. நம்ம சிஸ்டர் கொடுத்த அந்த மோட்டிவேஷன்